ஹே டியூட்ஸ், நீங்க எங்க வந்துருவோம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல உள்ள லொகேட்டா இருக்கிற மதுரை உமா மெஸ் அப்படிங்கிற அந்த கடைக்கு தாங்க வந்திருக்கும். இதுல பியூட்டி என்னன்னா கடையோட பேரு தாங்க மெஸ்ன்னு இருக்கும். ஆனா கடையோட ஆம்பியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அவ்வளவு நீட் அண்ட் லக்ஸரியா பிளேஸ் ஆயிருக்குங்க. ஆக்சுவலா நம்ம இங்க எதுக்கு வந்தோம் பாத்தீங்கன்னா உமா மெஸ் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு அவங்க முன்னாடி உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதுக்காக தான் நம்மளும் இங்க வந்திருக்கோம். அப்படி என்னடா காம்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் காம்போ. அது மட்டும் இல்லாம இந்த காம்போ செஃப் தான் ரிவீல் பண்ணி இன்ட்ரோ கொடுத்தாரு. இந்த காம்போல கிட்டத்தட்ட ஒரு 6 டிஷ் வந்துச்சு. ஆனா விஷயமே இதோட பிரைஸ்ல தான் இருக்கு. வெறும் 99 ரூபீஸ்க்கு இந்த காம்போ தராங்க. ஆனா அதுல சோகம் என்னன்னா சண்டே மட்டும் தான் இந்த காம்போ அவைலபிள். கம்மிங் சண்டேல இருந்து இந்த காம்போ ஸ்டார்ட் ஆகுது. சரி வாங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த காம்போ எப்படி இருக்குன்னு சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த காம்போல இருந்து கறி தோசை அப்புறம் அதுக்கு அவங்க கொடுத்த சிக்கன் கிரேவி சாப்பிட்டோம். கறி தோசை தனியா சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. பிளஸ் இந்த சிக்கன் கிரேவியோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு இன்னும் அல்டிமேட்டா இருந்துச்சு. அடுத்ததான் அந்த காம்போல வந்து ஒரு ஆம்லெட் வச்சு கொடுத்திருந்தாங்க. இது வந்து ஒரு ரெகுலர் ஆம்லெட் மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததான் அந்த காம்போல காயின் புரோட்டா பிளஸ் சிக்கன் சுக்கா கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த புரோட்டா பத்தி சொல்லியே ஆகணும். அவ்வளவு மொறுமொறுன்னு இருந்துச்சு. அதுவும் அந்த சுக்காவோட வேற லெவல்ல இருந்துச்சு. அடுத்ததா இட்லி பிளஸ் மீன் குழம்பு காம்போ. என்ன மாதிரியான காம்போங்க இது? இதை நான் சொல்லி தான் தெரியும்னு அவசியம் இல்ல. சாப்பிடுறதுக்கு நல்லா அருமையா இருந்துச்சுங்க. இவங்க ஒரு தேங்காய் சட்னியும் கொடுத்திருந்தாங்க. நீங்க இட்லி கறி தோசை ரெண்டுத்துக்குமே சேர்த்து சாப்பிடலாம். சட்னியோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க. அடுத்து இந்த காம்போல இடியாப்பம் பாயா வச்சிருந்தாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு செம பேர், உங்க எல்லாருக்குமே தெரியும். டேஸ்ட் வைஸ் சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு. ஓகே சாப்பிடலாம். ஃபைனலா அந்த காம்போல ஒரு ஸ்வீட்டா பனானா அல்வா வச்சு கொடுத்திருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் கரெக்டான ஒரு ஸ்வீட்னஸ்ல சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா ஒரு 99 ரூபீஸ்க்கு ஒர்த் ஃபார் மணி காம்போன்னு நான் சொல்லுவேன். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா.